ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ரெசிபி ஆஃப் பானுவில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, நம்ம சமையலை குயிக்காக முடிக்கிற மாதிரி சில மசாலா பொடிகள்லாம் ரெடி பண்ண போகிறோம். அதை நம்ம அஞ்சரை பெட்டியில் வைக்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் என்னோடய அஞ்சரை பெட்டியை நான் எப்படி வச்சுருக்கேன் அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். அதில் என்னென்ன வச்சுருக்கேன்னு பார்க்கலாம். இது என்னோடய புது அஞ்சரை பெட்டி. இது நான் இப்போ மீஷோவில் ஆர்டர் பண்ணி வாங்கினது. இது நல்லா இருக்குன்னு சொல்லி என் ஃப்ரெண்டு இன்னொருத்தவங்க எனக்கு ஃபோன் பண்ணி நீங்களே ஆர்டர் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லி அவங்களும் கேட்டு வாங்கிக்கிட்டாங்க. ஸோ இது என்னோடய பழைய அஞ்சரை பெட்டிக்குள்ளே நான் இந்த மாதிரி ஒரு குட்டியாக ஒரு பர்ஸ் ஒன்று வச்சுருப்பேன். இது இப்போ தான் சமீபத்தில் க்ளீன் பண்ணி தான் அதில் ஜாமான்லாம் கொட்டி வச்சுருக்கேன். இதுக்கு முன்னாடியும் ஒரு பர்ஸ் வச்சுருந்தேன். அது ரொம்ப பழசு, ரொம்ப நாளாகவே இதை நான் ரொம்ப வருஷமாகவே யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அதை நான் எடுத்துகிட்டு இப்போ புதுசாக ஒரு பர்ஸ் போட்டிருக்கேன். பொதுவாகவே இந்த மாதிரி ஒரு குட்டி பர்ஸ் வச்சுக்கிறது வந்து எங்கள் அம்மாவோட பழக்கம். அதில் என்ன வைப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அதில் தேவையான அதாவது சின்ன பொருட்கள்லாம், காணாமல் போன பொருட்கள்லாம் பார்த்திங்கன்னா அதில் பர்ஸ்குள்ளே இருக்கும். அந்த மாதிரி தான் நானும் வச்சுருக்கேன். அதில் கொஞ்சம் பைசா அண்டு ரேஷன் கார்டு, ஸ்மார்ட் கார்டு, அதுக்கப்புறம் இந்த குட்டி டைரிக்குள்ளே என்ன இருக்குன்னா எல்லாரோட ஃபோன் நம்பர்ஸும் இதில் நான் சேவ் பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு பென்னு. இது வந்து வழக்கமாக என்னோடய அஞ்சரை பெட்டியில் இருக்கும். அதுக்கப்புறம் உள்ளே பார்த்திங்கன்னா அதில் என்னென்ன இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா, வழக்கம் போல் தான் கடுகு, மிளகு, சீரகம், சோம்பு, வெந்தயம். அது ஒரு பாக்ஸ் காலியாக இருக்கிறதுனால அதில் வந்து கல்பாசி சேர்த்து வச்சுருக்கேன். ஸோ இந்த மாதிரி தான் என்னோடய அஞ்சரை பெட்டி நான் வச்சுருப்பேன். அதுக்கப்புறம் அந்த குட்டி கிண்ணத்தில் என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, அந்த அஞ்சரை பெட்டியை க்ளீன் பண்ணும்போது அந்த அஞ்சரை பெட்டிக்குள்ளே செதறி இருந்த அந்த வெந்தயம், கடுகெல்லாம் வந்து எடுத்து அந்த கிண்ணத்தில் வச்சுருக்கேன். இது ஒரு தடவை காரக்குழம்பு தாளிக்கும் போது அது தாளிக்கலான்ட்டு. இப்போ வாங்க நம்ம இந்த அஞ்சரை பெட்டிக்கு தேவையான மசாலாக்கள்லாம் ரெடி பண்ணிக்கலாம். முதல்ல ஒரு பேனை ஹீட் பண்ணிக்கலாம். சோம்பு தூள் தான் ரெடி பண்ண போகிறோம். அதுக்காக அந்த அஞ்சரை பெட்டியில் இருக்கிற அந்த டப்பாவிலேயே அளந்து எடுத்துக்கிட்டேன். பேன் வந்து ஹீட் ஆனால் போதும். நம்ம சிம்மில் வச்சுட்டு அந்த சோம்பு வந்து சூடானால் போதும். நல்லா சூடானதுக்கப்புறம் இதை நம்ம ஒரு தட்டில் கொட்டி ஆற வச்சுக்கலாம். இதே மாதிரி தான் நம்ம ஜீரகத்தூளும் மிளகுத்தூளும் ரெடி பண்ண போகிறோம். ஜீரகத்தையும் மிளகையும் தனித்தனியாக நம்ம சூடுபடுத்திக்கிட்டு தனித்தனியாக தட்டில் கொட்டிக்கிட்டு ஆற வச்சுட்டு தூள் பண்ணலாம். இப்போ இதெல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம கடையில் வாங்கும்போது நமக்கு காஸ்ட்டும் அதிகமாக இருக்கும். நம்ம ஜஸ்ட் ஒரு 10 மினிட்ஸ் செலவு பண்ணாலே போதும். இந்த பொடியெல்லாம் நம்ம ரெடி பண்ணிக்கலாம். இது வந்து எனக்கு கிட்டத்தட்ட ஒரு மாதத்துக்கு வரும். ப்ரொவிஷன் வந்ததுமே நான் இந்த மாதிரி பொடி பண்ணி வச்சுக்குவேன். மற்ற தூளெல்லாம் ரெடி பண்ணலனாலும் இந்த மிளகு, ஜீரகம், சோம்பு இதெல்லாம் வந்து கட்டாயமாக நான் ப்ரொவிஷன் வாங்கினதுமே இதெல்லாம் ரெடி பண்ணி வச்சுக்குவேன். இப்போ ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறோன்னா, மிளகை தான் தூள் பண்ண போகிறோம் மிக்சியில். ஸோ ஜாரில் சேர்த்துட்டு அதை நல்லா பவுட்ரு பண்ணிக்கலாம். இந்த மாதிரி கொஞ்சம் சூடு ஏற்றி ஆறுனதுக்கப்புறம் நம்ம பொடி பண்ணும்போது நல்லா ஃபைன் பவுடராக கிடைக்கும், பார்த்துக்கோங்க. ஸோ இப்போ அந்த அஞ்சரை பெட்டியில் அந்த ஒரு டப்பாவில் வச்சாச்சு. அடுத்தது ஜீரகத்தூள் ரெடி பண்ணிக்கலாம். ஜீரகமும் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வறுத்து செய்யும்போது, அதாவது ரொம்ப வறுபடக்கூடாது, லேசாக சூடு ஏறினா போதும். அந்த மாதிரி நம்ம இந்த மாதிரி செய்யும்போது நமக்கு ரொம்பவே நல்லா ஃபைன் பவுடராக கிடைக்கும். ஸோ அதுக்காக தான் இந்த மாதிரி பண்ணிக்கிறது. நம்ம எப்போவுமே இதை ரெடி பண்ணி வச்சுக்கலாம். ஸோ அடுத்தது என்ன பண்ண போகிறோம்னா, ஒரு புளிக்குழம்புக்கான மிக்சர் தான் ரெடி பண்ண போகிறோம். இந்த மிக்சர் சேர்த்திங்கன்னா ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும் குழம்பு. அதுக்காக 1 ஸ்பூன் மிளகு, 1 ஸ்பூன் சீரகம், 1/4 ஸ்பூன் வெந்தயம், 2 ஸ்பூன் எள்ளு, இதை எல்லாமே நல்லா அந்த எள்ளு பொரியிற அளவுக்கு வறுத்து எடுத்துக்கோங்க. நல்லா வறுபட்டதுக்கப்புறமா இதை ஒரு தட்டில் சேர்த்து ஆற வச்சிடலாம். இப்போ இது கூடவே பார்த்திங்கன்னா ஒரு 2-3 ஸ்பூன் அளவுக்கு வேர்க்கடலை சேர்த்துக்கோங்க. வேர்க்கடலை வறுத்த வேர்க்கடலையாக இருந்தால் நீங்கள் வறுக்க தேவையில்லை, நீங்கள் அரைக்கும்போது சேர்த்துக்கிட்டாலே போதும். இப்போ நான் வறுக்காத பச்சை வேர்க்கடலையாக எடுக்கிறதுனால அதை நான் வறுத்துக்கிறேன். இப்போ இந்த எள்ளு, மிளகு, சீரகம், வெந்தயம், வேர்க்கடலை இது எல்லாமே நல்லா ஆறிடுச்சு. இப்போ இதை நான் அதே மிக்ஸி ஜாரில் அரைச்சி எடுத்து தனியாக ஒரு பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, புளிக்குழம்பு, கத்திரிக்காய் போட்டு காரக்குழம்புலாம் வைப்போம் இல்லையா, அந்த குழம்புங்களுக்கெல்லாம் இது வந்து லாஸ்ட் குழம்பு கொதித்து இறக்க போகும்போது 2 ஸ்பூன் போட்டு இறக்குனீங்கன்னா குழம்பு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ அடுத்து சாம்பார் பொடிக்கு ரெடி பண்ணிக்கலாம். சாம்பார் பொடிக்காக ஒரு 1/4 கப் கடலைப்பருப்பு, 1/2 ஸ்பூன் ஜீரகம், 1/2 ஸ்பூன் மிளகு, 1/4 ஸ்பூன் வெந்தயம் இதெல்லாம் சேர்த்து வறுத்துக்கோங்க.
கடலைப்பருப்பு லேசாக வறுப்பட்டதுமே நம்ம ஒரு பிளேட்டில் கொட்டி ஆற வச்சிடலாம். இப்போ அதே பேன்லேயே ஒரு 100 கிராம் அளவுக்கு தனியா சேர்த்துக்கோங்க. தனியா சேர்த்து ஓரளவுக்கு நல்லா வறுத்துக்கோங்க. ரொம்ப வறுபட வேண்டாம், லேசாக சூடேறினாலே போதும். ஸ்டவ்வை சிம்மில் வச்சு வறுத்து எடுத்துகிட்டு இப்போ இதையுமே நம்ம கடலைப்பருப்பு எடுத்து வச்சுருக்கிற அந்த தட்டில் சேர்த்துக்கலாம். இப்போ அடுத்து அதே பேனில் ஒரு 100 கிராம் வரமிளகாய் சேர்த்துக்கோங்க. அதோட ஒரு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. இந்த கருவேப்பிலையை கழுவி நல்லா காற்றுல காய வச்சு எடுத்திருக்கேன். இதையுமே ஓரளவுக்கு நல்லா வறுபட்டதுக்கப்புறமா அந்த தனியாவோட சேர்த்து ஆற வச்சிடலாம். இப்போ இதுக்கு பெருங்காயம் தேவைப்படுது. அதுக்கு நான் என்ன பண்ணியிருக்கேன்னா கெட்டி பெருங்காயம் எடுத்திருக்கேன். அதுக்கு ஒரு தாளிக்கிற கரண்டியில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து ஒரு 10 கிராம் அளவுக்கு கெட்டி பெருங்காயம் எடுத்துக்கோங்க. எடுத்து அந்த எண்ணெய் சூடானதுக்கப்புறமா அதில் ஆட் பண்ணி நல்லா பொரிச்சு எடுத்துக்கலாம். இந்த பெருங்காயம் கருகாமல் நல்லா பொன்னிறமாக வர அளவுக்கு நல்லா பொரிச்சு எடுத்துக்கலாம். இப்போ நம்ம வறுத்து ஆற வச்சுருக்கிறது எல்லாமே மிக்ஸி ஜாரில் சேர்த்து அரைச்சிக்கலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் மாவு மிஷினில் கொடுத்து சாம்பார் பொடிக்காக அரைச்சி வாங்கிக்கிட்டாலும் சரி. நம்ம மிக்சியில் அரைக்கிறதா இருந்தால் முதல்ல மிளகாவையும் பெருங்காயத்தையும் சேர்த்து அரைச்சிக்கலாம். மல்லியோட மிளகாய் அரைக்கும்போது கொஞ்சம் திப்பி திப்பியாக இருக்கும். அதனால் முதல்ல மிளகாவை அரைச்சிட்டு அதுக்கப்புறம் மற்ற பொருள் எல்லாம் சேர்த்து அரைச்சிக்கலாம். அரைச்ச சாம்பார் பொடியை அஞ்சரை பெட்டிலையும் ஒரு டப்பாவில் எடுத்து வச்சுக்கிட்டு மீதி இருக்கிற சாம்பார் பொடியை ஒரு பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டேன். அடுத்து நம்ம ஏலக்காய் தூள் பண்ணிக்கலாம். ஏலக்காய் தூள் பண்ணுறதுக்காக முதல்ல ஸ்டவ் ஆன் பண்ணி பேனை ஹீட் பண்ணிக்கோங்க. ஹீட் ஆனதுக்கப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஏலக்காவை சேர்த்துக்கோங்க. அந்த பேன் சூட்லேயே அந்த ஏலக்காவை வறுத்தெடுத்தால் போதும். ஏலக்காய் வறுபட வேணாம், ஹீட் ஆனாலே போதும். அந்த பேனோட சூட்லேயே ஏலக்காய் நல்லா முறுமுறுன்னு ஆயிரும். அதுக்கப்புறம் நம்ம அதை ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா ஆற விட்டுட்டு மிக்ஸி ஜாரில் சேர்த்து அரைச்சி பாருங்கள். சூப்பராக ஏலக்காய் தூள் நல்லா ஃபைன் பவுடராக கிடைக்கும் உங்களுக்கு. நம்ம சர்க்கரை சேர்த்து அரைச்சா கூட இந்த அளவுக்கு பவுடராக கிடைக்காது, சூப்பர் நல்ல தூளாக கிடைக்கும். இப்போ இதையும் ஒரு கண்டெய்னரில் சேர்த்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறேன். என்கிட்ட சொக்கு பொடி இருக்கிறதுனால நான் சொக்கு பொடி பண்ணலை. சொக்குவை எப்படி பொடி பண்ணணும்னா சொக்குவை வாங்கி நல்லா தட்டிட்டு அதுக்கப்புறம் மிக்ஸி ஜாரில் சேர்த்து பவுட்ரு பண்ணிக்கிட்டாலே போதும். அது நல்லா பவுடராகிடும். இதை வறுக்கெல்லாம் தேவையில்லை. இப்போ அடுத்து ரொம்ப ரொம்ப முக்கியமான இட்லி பொடியை தான் அரைக்க போகிறோம். இந்த வீடியோ நம்ம சேனலில் ஏற்கனவே அப்லோட் பண்ணியிருக்கோம், அதையும் செக் பண்ணிக்கோங்க. டிஃபன் செய்கிறதுக்கு டெய்லி நம்ம சட்னி தேட தேவையில்லை. இந்த பொடியுமே இருந்ததுன்னா நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ இதில் என்ன பண்ணியிருக்கோன்னா கடலைப்பருப்பு உளுந்து சேர்த்து நல்லா வறுத்துட்டு வறுபட்டதுக்கப்புறமா அதில் மிளகாய், தனியா, கருவேப்பிலை, எள்ளு, ஜீரகம், உப்பு, பெருங்காயத்தூள் இது எல்லாமே சேர்த்து நல்லா வறுத்துட்டு அதை தட்டில் கொட்டி ஆற வச்சுருக்கோம். நல்லா ஆறுனதுக்கப்புறமா மிக்ஸி ஜாரில் சேர்த்து கொரப்பாக அரைச்சி எடுத்தோம்னா இட்லி பொடி ரெடி ஆயிரும். ஸோ இது கிட்டத்தட்ட எனக்கு ஒரு வாரத்துக்கு வரும். வாரத்துக்கு ஒரு தடவை இந்த மாதிரி அரைச்சி வச்சுக்குவேன். ஸோ அவசரத்துக்கு நம்ம இட்லி பொடியும் ரெடி பண்ணியாச்சு. இப்போ அடுத்து என்ன பண்ண போகிறோன்னா பட்டை கிராம்பை தான் அரைக்க போகிறோம். ஒரு 10 கிராம் பட்டை, 10 கிராம் ஏலக்காய், 10 கிராம் கிராம்பு இது எல்லாமே மூணுமே சம அளவில் எடுத்துக்கிட்டு பேனை நல்லா ஹீட் பண்ணிக்கிட்டு வெறும் சூடு மட்டும் ஏறினா போதும். ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு அந்த சூட்லேயே இந்த மூணையுமே லேசாக வறுத்து எடுத்துக்கோங்க. ஆறுனதுக்கப்புறமா மிக்ஸி ஜாரில் போட்டு நம்ம பவுடராக பண்ணி வச்சுக்கலாம். இந்த பட்டைக்கிராம்பு தூள் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம பட்டைக்கிராம்பு முழுசாக தாளிக்கும் போது குழந்தைங்க சாப்பிடும்போது அது வாயில் வந்தால் பிள்ளைங்களுக்கு பிடிக்காது. ஸோ என் பிள்ளைங்களுக்கும் அதே மாதிரி தான். அதனால் இந்த மாதிரி நான் பவுடர் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இந்த பட்டைக்கிராம்பு தூளை வெங்காயம் தாளித்ததுக்கப்புறமா நம்ம இதிலேருந்து ஒரு அரை ஸ்பூனும் ஒரு ஸ்பூனும் சேர்த்து நம்ம இதை வதக்கிக்கலாம். கரம் மசாலா இல்லாமல் நம்ம பட்டைக்கிராம்பு சேர்ப்போம் இல்லையா, அந்த சமயத்தில் இதை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதையுமே அஞ்சரை பெட்டியில் இருக்கிற ஒரு டப்பாவில் நான் எடுத்து வச்சுக்கிட்டேன். இன்னும் நம்ம சமையலை சுவைக்கூட்டுறதுக்காக கரம் மசாலா சேர்ப்போம் இல்லையா, அதை எப்படி தயாரிக்கிறதுன்னு பார்ப்போம். அதுக்காக என்னென்ன தேவையான பொருட்கள்னு பார்ப்போம். ஒரு 4-5 வரமிளகாய் எடுத்துக்கோங்க. ஒரு 10 கிராம் பட்டை, 10 கிராம் கிராம்பு, 5 கிராம் ஏலக்காய், ஒரு ஜாதிக்காய், ஒரு 3 அன்னாசிப்பூ, ஒரு 3 கருப்பு ஏலக்காய், ஒரு 5 கிராம் ஜாவித்ரிப்பூ, ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு மல்லி, கொத்தமல்லி, தனியா இது எல்லாமே சேர்த்து இப்போ ஒரு பேனில் வறுத்து எடுத்துக்கலாம்.
மிதமான சூட்டில் வறுத்து எடுத்துக்கோங்க. ஜாதிக்காயை சேர்க்கும்போது ஒரு தடவை இடித்து தட்டிட்டு நம்ம இதில் ஆட் பண்ணிக்கிட்டு லேசாக வறுத்துக்கலாம். அந்த வாசனை வரும் பாருங்கள், வறுக்கும்போது நல்ல வாசனையாக வரும். அந்த சமயத்தில் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு ஆற விட்டுறலாம். இப்போ இது நல்லா ஆறிடுச்சு. ஆறினதுக்கப்புறமா மிக்ஸி ஜாரில் சேர்த்து அரைச்சிக்கலாம். மிக்ஸி ஜாரில் சேர்த்து அரைக்கும்போது பட்டையை நல்லா பொடி பொடியாக உடச்சி விட்டுக்கோங்க. 2 டைமாக வேணால் கூட மிக்ஸி ஜாரில் சேர்த்து அரைச்சிக்கோங்க. இப்போ அரைச்ச இந்த கரம் மசாலா பொடியை அஞ்சரை பெட்டியில் ஒரு பாக்ஸில் வச்சுக்கிறேன். இந்த கரம் மசாலா பொடி பார்த்திங்கன்னா நமக்கு எல்லாத்துக்குமே தேவைப்படும். கறி மசாலா, பிரியாணி எல்லாத்துக்குமே சேர்த்துக்கலாம். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இதே மெத்தடை ஃபாலோ பண்ணிங்கன்னா அவ்வளோ அருமையாக இருந்துச்சு. நல்ல மணமாகவும் இருக்கும். இப்போ இன்னொரு அந்த கிண்ணத்தில் என்ன சேர்க்க போகிறேன்னு பார்த்திங்கன்னா மஞ்சள் தூள் தான் சேர்க்க போகிறேன். அவ்வளோதான், என்னோடய அஞ்சரை பெட்டி மசாலா பாக்ஸ் ஃபுல்லாகிடுச்சு. இந்த மாதிரி தான் அவசரத்துக்கு தேவையான மசாலா பொருட்கள் எல்லாமே ஒரே பாக்ஸில் இருந்துட்டால் நமக்கு டக்குன்னு எடுத்து யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணுங்க. ரெசிபி ஆஃப் பானுவை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.